என்ன நிறைய ஊழல் இட்டுச்சு சக்ஸஸ் தான். டே இதையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடு மச்சான். ஆமாம், கடைசியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. March 2021 Day 2 at Manali. மணாலியில் காலையில் 9 மணிக்கு கிளைமேட் இப்படி தான் இருக்கும்னு நாங்கள் லைவாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்பியிருக்க மாட்டோம். 2வது நாள் காலையில் தூங்கி எழுந்துச்சி எங்கள் கதவை திறந்து பார்த்தா எங்கள் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உயரமான பனி சூழ்ந்த மலைகளும் வேகமாக ஓடிட்டு இருக்கிற மேகங்களும் சில்லுன்னு பெய்கிற தூறல் மழையும் 0 டிகிரி செல்சியஸ் கிளைமேட்டும் எங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை தந்துச்சு. ஏன்னா இதை நம்ம தனித்தனியாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே நேரத்தில் இந்த பனி, காற்று, தூறல், மழை, மவுண்டன்ஸ், க்ளவுட்ஸ்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஆல்சோ த பெஸ்ட் திங் விச் இஸ் நாட் டு பி மிஸ்ட் இன் திஸ் கிளைமேட் இஸ் டு ஹேவ் அ கப் ஆஃப் டீ. அதான் எங்கள் ஹோட்டலே ஆளுக்கு 2 கப்பு டீ வர மாதிரி ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபேமஸ் அண்ட் ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். என்ன நிறைய ஊழல் இட்டுச்சு சக்ஸஸ் தான். டே இதையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடு மச்சான். Yo guys, we have started. Yes. 3 புல்லட் இருக்கு. வெரி தரமா இருக்கு. ஸோ இதான் நாங்கள் வந்து நேற்று ரெண்ட் எடுத்த 3 புல்லட் பைக். ஈச் பைக் வந்து 650 ருபீஸ்க்கு கடைசியாக பார்கெயின் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த மலையில் Day 2 at மணாலி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கிளம்பிட்டு இருக்கோம். ரைஸ் இப்போ வந்து மணாலியில் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வண்டியை வந்து இங்கே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன கடையில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட், அப்புறம் வந்து நூடுல்ஸு, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து வெஜ் மோமோஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கடையில் தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க போகிறோம். ஹாய் கைஸ், நாங்கள் இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். சின்ன ரெஸ்டாரண்ட் தான், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. ஃபுட் இஸ் அமேசிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேற்று நைட்டு நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்த ராயல் என்ஃபீல்டு பைக்கில் பெட்ரோலை போட்டுட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருந்தோம். எப்போவுமே இந்த மாதிரி உயரமான மலைப்பகுதிகளில் நம்ம வெக்கேஷனுக்கு வரும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போகிறத விட எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இந்த மாதிரி பைக்கை ஓட்டி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது ஒரு செம்ம ஃபீல் தாங்க. ஏன்னா we have to enjoy the journey rather to be desperate on our destination. இது ட்ராவலுக்கு மட்டும் பொருந்துகிற கோட்ஸ் கிடையாது, நம்ம லைஃபுக்குமே பொருந்தும். இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பி சோலாங் வேலி அட்டல்டனல் வழியாக சிசு போகிறது தான். 42 கிலோமீட்டர் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை 1.5 ஹார்ஸில் கவர் பண்ணிடலான்னு கூகுள் மேப்ஸ் காமிச்சாலும் இந்த மலையில் பொறுமையாக கொஞ்சம் பிரேக் எடுத்து நிறைய செக் பாயிண்ட்ஸ்லாம் தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் காட் ரோடில் வண்டி ஓட்டும் போது நம்ம நிறையவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்பர் 1, சேஃப்டி கியர். உங்கள்கிட்ட ப்ராப்பர் கியர்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரைடர்ஸ் அண்ட் பில்லியன் ரைடருக்கு மேண்டேட்ரியாக ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட், ரோடு இன்ஸ்டிங்ஸ். காட் ரோடில் நிறையவே ஸ்லோப்ஸ் இருக்கும். டேர்னிங்கில் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியை ஸ்லோ பண்ணி ஹார்ன் யூஸ் பண்ணணும். அது ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்க வண்டிக்கு நம்ம ஒருத்தன் வரோன்னு கொடுக்குற ஒரு அலர்ட் அண்ட் சிக்னல் மாதிரி தான். அதே மாதிரி நம்ம போகிற ரோட்டில் நிறையவே பிட்ஸ் இருக்கலாம். அண்ட் ஈரமான ரோட்டில் வண்டி ஸ்கிட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறது ரொம்பவே நல்லது. தேர்ட், டவுன்ஹில் கியர் ஷிஃப்ட். நிறைய பேர் ஃபியூலை சேவ் பண்ணுறதுக்காக டவுன்ஹில்லில் இறங்கும் போது வண்டியை வந்து நியூட்ரலில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. நியூட்ரலில் இருக்கும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆக அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூலை விட நம்ம உசுறு முக்கியம் இல்லையா. ஃபோர்த், அப்ஹில் ஸ்ட்ரகிள். நம்ம கீழே இறங்கும்போது மேலே ஏற ஒரு வண்டி வந்துச்சுன்னா உங்கள் வண்டியை ஓரமாக ஓட்டுங்க. இல்லைனா ஸ்லோப் ஏற வர ஆப்போசிட் வண்டிக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். நிறைய எங்கள் ட்ராவலில் இந்த மாதிரி ஓட்டும்போது கவர்மெண்ட் பஸ் நிறையவே அப்ஹில் ஏறும்போது இடிக்கிற மாதிரியே வந்துடுவாங்க. ஃபிஃப்த், கோஆர்டினேஷன். குரூப்பாக பைக் ரைட் பண்ணும்போது நம்ம முன்னாடியும் பின்னாடியும் கரெக்டாக நம்ம கேங் பைக்ஸ் போதான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இருந்து வெயிட் பண்ணி கூட போகணும். பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் we might need to immediately help our friends. 6, tips for renting a bike. பைக் நார்த் சைடில் நம்ம ரெண்ட் எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பார்கெயின் பண்ணுங்கள். வண்டி அண்ட் அதோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏற்கனவே டேமேஜ் ஆனதுக்கு நம்மக்கிட்ட காசை வாங்கிடுவாங்க.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களுக்கு கியர் வண்டி ஓட்டியோ இல்லைனா ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஹெவி வெயிட் வண்டியை ஓட்டி ப்ராக்டிஸ் இல்லைனா காட் ரோடில் எடுத்து ஓட்டாதீங்க. ஏன்னா நார்மல் ரோட்ஸை விட காட் ரோடில் நிறையவே ப்ராக்டிஸ் அண்ட் இன்ஸ்டிங்ஸ் தேவைப்படும். கைஸ், இப்போ நம்ம சோலாங் வேலி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சோலாங் வேலி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ பைக் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேசஸ்லாம் ரொம்ப செமையாக சீனிக்காக ரொம்ப ஆசமாக இருக்குது. ஸோ அங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் அந்த ஸ்னோ எல்லாமே தெரியுது, மவுண்டன்ஸ்லாம் செமையாக இருக்குது. ஸோ இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் our gang and these are our bikes. சோலாங் வேலி கிட்ட போனதுக்கப்புறமா மழை பெஞ்சு லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறைய ஆக சான்ஸ் அதிகமாக இருந்ததுனால பார்டர் போலீஸ் வந்து எந்த டூரிஸ்ட்டுமே அலோவ் பண்ணல. ஒரு 1 hour எல்லோரும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களை மேலே போக அலோவ் பண்ணாங்க. விட்டால் போதும்னு எல்லோரும் வண்டியை ஓட்டிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டே இருந்தோம். அட்டல்டனல் மணாலியில் இருந்து கீலாங் வழியாக லே போகிறதுக்கு ஒரு 9 கிலோமீட்டர் ரேஞ்சஸில் 2 லேன் வசதியோட 10,000 ஃபீட்டுக்கு மேலே கட்டப்பட்டிருக்க உலகத்திலேயே முதல் லாங்கஸ்ட் டனல் தான் இந்த அட்டல் டனல். நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஞாபகமாக தான் இந்த டனலுக்கு அட்டல் டனல்னு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டனல் என்ட்ரன்ஸ் டு எக்ஸிட் வரைக்குமே நிறையவே டிராஃபிக் அண்ட் பார்டர் போலீஸ் இருந்தாங்க. We are here at Rohtang Pass, our tunnel. So it's fully snow now. The place is absolutely awesome right now. We are having little rain also, and it's shivering for us.
அடல் டனல் தாண்டி நாங்கள் போகிறப்போ நிறையவே டூரிஸ்ட் வண்டியும் மக்களையும் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. எல்லோரும் மோஸ்ட்டாக கார் இல்லைனா ஒரு வேனில் தான் வந்திருந்தாங்க. எங்களை மாதிரி ஒரு சிலர் தான் ரெண்டட் மோட்டார் பைக்லேயோ இல்லைனா அவங்களோட ஓன் மோட்டார் பைக்லேயும் வந்திருந்தாங்க. பைக் ஓட்டிக்கிட்டே இங்கே இருக்கிற உயரமான பனி மலைகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லா டூரிஸ்ட் வண்டிகளையும் தாண்டி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். பிகாஸ் வி வாண்ட் டு கேப்சர் சம் யூனிக் ட்ரோன் ஷாட்ஸ். கார் அண்ட் வேனை விட இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லையும் ஹை ஆல்டிடியூட் பிளேசஸ்லையும் பைக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி எங்கள் ஃபோனில் நிறையவே ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கோப்ரோவில் நாங்கள் வந்த பைக்கிங் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்ததுனால சார்ஜ் சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. ட்ரோன்லேயும் நிறைய 360 ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்னோவில் கொஞ்சம் நேரம் விளையாடின கையோடு அங்கேருந்து பைக்கில் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். பட் அங்கே இருந்த பார்டர் போலீஸ் பேட் வெதர் கண்டிஷன்னாலேயும் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்க அதிக சான்ஸ் இருக்கிறதுனாலையும் எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. டனல் தாண்டி ரிட்டன் நாங்கள் போகிறப்போ அட்டல்டனல் எக்ஸிட்டில் போலீஸ் நாங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கேமரா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால எங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சாங்க. கீழே இறங்கி வரும்போது ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால் இருந்துச்சு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம அத்துல் டனல் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணியாக போகுது. ஈவினிங் இங்கே ரிட்டன் போயிட்டுருக்கோம். போகும்போது இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு போகலாம் நீங்கள் வந்திருக்கோம். அங்கே மேலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸ்னோ. ஸோ அங்கே தான் அந்த அத்துல் டனல் இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் போன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே தான் இப்போ கிளம்பி வரும்போது இங்கே ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அதை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். இந்த டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் சார்ஜ் கொஞ்சம் ஏறிடுச்சு. அதனால் அந்த வாட்டர் ஃபால்ஸில் நிறையவே அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்.
ஈவினிங் ரொம்ப லேட் ஆக ஆக அங்கே இருந்து கிளம்பி வர வழியில் ரோட் சைடு ஓரமாக ஒரு சாட் ஷாப் பார்த்தோம். அத்துல் டனல் போயிட்டு போகிற வழியில் கொஞ்சம் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கோம். கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு போதிய வசதி இல்லாதனால பழைய பேப்பர் குப்பை தொட்டியை போட்டு எரிச்சு கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கோம் ரோட்டோரமாக. இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வந்துருக்கோம். ஏப்பா அப்போ முடியுங்களா? இல்லை பாவு பஜ்ஜி தான் இருக்குது. கேட்டலாம் எனக்கும் அப்படியே வந்துட்டோம். எதுனா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்போம். மத்தியானம் நாங்கள் எதுவுமே சாப்பிடலைங்கிறதுனால அந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் முக்கியமாக பைக் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு தான் ரெண்ட் எடுத்துருந்தோம். ஈவினிங் 7 மணிக்குள்ளே நாங்கள் வண்டியை விடலன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுங்கிறதுனால சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிட்டர்ன் போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா செம மழை. ஸோ ஓரமாக வெயிட் பண்ணி அப்புறம் மழையிலையும் நனைஞ்சு வண்டியை ஓட்டிகிட்டு போய் ரெண்டிங் ஷாப்பில் விடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோங்க. இந்த டைமுக்குலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து நிறையவே இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு இடத்துலையாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ we took lots of efforts to create this final video. We edited in a way that it doesn't felt like too bored to the audience. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சீரீஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்ஸ் நாங்கள் இனிமேல் தான் அப்லோட் பண்ண போகிறோம். With that note, thanks for watching my videos and supporting me from the beginning. And I'll see you guys in next interesting and exciting video. Until then, take care, stay safe and bye.